ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த புட்டிங்கோட ஃபஸ்ட் லேயர் நம்ம கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு 8 கிராம் சைனா கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 லிட்டர் மில்க்குக்கு 10 கிராம் சைனா கிராஸ் தான் கணக்கு. நான் இங்கே ஒரு 3/4 லிட்டர் கிட்ட மில்க் யூஸ் பண்ணுறேன், அதனால் 8 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பால் சேர்த்துக்கோங்க, அதாவது 1/4 லிட்டர் பசும்பால் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப்பு சுகர் சேர்த்துடலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். நான் இங்கே யூஸ் பண்ணுற கப்பு மெஷர்மெண்ட் 250 ml கப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/4 கப் கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம சைனா கிராஸை மெல்ட் பண்ண விடலாம். இது மெல்ட் ஆகட்டும். இங்கே சைனா கிராஸும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு பால் கூட சேர்த்துடலாம். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அப்புறமா நான் இங்கே ஒரு 2 கப்பு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பால் கூட சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம புட்டிங் ட்ரேயில் சேர்த்துடலாம். நான் இங்கே இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பவுல்ஸ்லையும் செட் பண்ண போகிறேன். இந்த புட்டிங் இந்த மாதிரி தனித்தனியாக பவுல்ஸில் செட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராபெரி காம்போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி காம்போட் பண்ணுறதுக்கு நான் இங்கே 400 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி காம்போட் செய்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷுன்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதை கூட நீங்கள் செகண்ட் லேயராக யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸ்ட்ராபெரியோட ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. ஸ்ட்ராபெரி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி விடும், அதுக்கப்புறமா கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்ட்ராபெரி நல்லா சாஃப்ட் ஆகி இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது லைட்டாக கூல் ஆகட்டும். இப்போ நம்ம புட்டிங் ஒரு 70% செட் ஆகிடுச்சு. அதாவது புட்டிங் லைட்டாக வார்மாக தான் இருக்கும், டாப் மட்டும் லைட்டாக செட் ஆன மாதிரி தெரியும். அப்படி இருந்தால் தான் ரெண்டுமே நல்லா ஸ்டிக் ஆகி வரும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி காம்போட்டை மெதுவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இண்டிவிஜுவல் பவுல்ஸ்லேயும் ஸ்ட்ராபெரி காம்போட்டை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சம் ஸ்லைஸ்டு பிஸ்தாவை வைக்கிறேன், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்.
இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 2 லேயருமே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி கோம்போட் வந்து கோகோனட் லேயர் மேலே லைட்டாக ஸ்டிக் ஆகி வரும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டபுள் லேயர்டு புட்டிங் மாதிரி வேணும்னா ஸ்ட்ராபெரி கோம்போட் கூட ஒரு 2 கிராம் சைனா கிராஸை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஸ்ட்ராபெரி கோகோனட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டிங்கோட ப்ளஸ்ஸே இந்த ஸ்ட்ராபெரி அண்ட் கோகோனட் மில்கோட ஃப்ளேவர் தான். இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரமதானுக்கு இந்த ஸ்ட்ராபெரி கோகோனட் புட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.